நண்பர்களே வணக்கம். நான் ஆர்எஸ் ராஜா. இந்த நாள் ஆரம்பிக்கும் பொழுது வழக்கம் போல குழந்தைகள் எல்லாம் ரெடி பண்ண பெற்றோர்கள் அவங்கவுங்க ஸ்கூலில் கொண்டு போய் ரொம்ப ஹாப்பியாக விட்டுட்டு, அதோட 10th 12th இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அவங்களே கொண்டு போய் விட்டுட்டு மாடல் எக்ஸாம்ஸ்லாம் நடந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி தான் இந்த நாள் இன்னைக்கு வழக்கம் போல் ஆரம்பிச்சிது. ஆனால் ஒரு 10:45 போல் அண்ணா நகர், முகப்பேறு, திருமங்கலம் இந்த பகுதியில் இருக்கிற தனியார் ஸ்கூலில் வெடிகுண்டு இருக்கிறதா ஒரே மெயில் ஐடியிலிருந்து இந்த ஸ்கூலுக்கெல்லாம் ஒரு த்ரெட்டு ஒன்று போகுது. இதை பார்த்து அந்த ஸ்கூலில் உடனடியாக காவல்துறைக்கு இந்த செய்தியை போகுது. அங்கேருந்து பாம்ப் ஸ்குவாடெல்லாம் இந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. இந்த செய்தி டிவிகளில் பிரேக்கிங் நியூஸாக போகுது. குறிப்பிட்ட தனியார் பள்ளிகளில் இந்த மாதிரி வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதுங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே சென்னையில் இருக்கிற எல்லா தனியார் ஸ்கூலில் தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பின பெற்றோர்கள்லாம் பதறாங்க. குறிப்பிட்ட ஸ்கூலில் மட்டும்தான் இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டது. ஆனால் ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்பின எல்லா பெற்றோர்களும் இந்த ஸ்கூல்லையும் பிள்ளைகள் படிக்கிற அந்த ஸ்கூல்லையும் பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு ஒரு பயப்பட ஆரம்பித்தாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறாங்க, எப்படி பார்க்கப்பட்டது அப்படின்னா, பொதுவாக அவங்க வீட்டில் படிக்கிற பிள்ளைங்க இல்லை, ஸ்கூலுக்கு போகலை அப்படின்னா இது ஒரு செய்தி, வழக்கம் போல இது ரூமராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஆனால் தன்னுடைய பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போன நிலையில் வீட்டில் இருந்த பெற்றோர்களுக்கு, வேலைக்கு கிளம்பு போன பெற்றோர்களுக்கு இந்த செய்தி அவங்கள போய் ரீச் ஆன உடனே அவங்களுக்குள்ள பெரிய பயம் தொற்றி கொண்டது. அதுக்கப்புறம் ஒரே நேரத்தில் எல்லா ஸ்கூல்லையும் பெற்றோர்கள்லாம் தகவல் தெரிஞ்சு ஓடி பெரிய டிராஃபிக் ஜாம் ஆகி எப்படியாவது பிள்ளைங்களை அதுக்குள்ளே அழைச்சிட்டு போயிடணும், எந்த விபரீதம் நடக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு பெரிய பரபரப்பு தொற்றிக்கிட்டது. அதை நம்ம டிவிக்கெல்லாம் பார்க்க முடிஞ்சது. இன்னொரு பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த செய்தியை எப்படி பார்த்தாங்க, பெற்றோர்கள் இந்த செய்தியை எப்படி பார்த்தாங்க, இன்னொரு வகையான குரூப் ஒன்று இருக்குது. அதாவது எல்லாவற்றையும் அரசியல் செய்யணும்னு நினைக்கிற ஒரு குரூப். அவங்க இந்த செய்தியை எப்படி பார்த்தாங்க, ஒரு காமன் மேனா இந்த செய்தி எப்படி பார்க்கப்பட்டது. இது புரளி அப்படின்னு கொஞ்ச நேரத்திற்கு அப்புறம் நிறைய பாம்ப் ஸ்குவாட்லாம் அந்த ஸ்கூலுக்கு போய் சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் போய் அதை செக் பண்ணாங்க. அதில் ஒன்றும் இல்லை, புரளின்னு இது நிரூபணமாகிவிட்டது. இதை யார் அனுப்புனாங்க அப்படின்னு அந்த ஐபி அட்ரஸ் மூலமாக கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் சின்ன தடங்கள் இருக்குது. அதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக நமது காவல்துறை இதை கண்டுபிடிச்சிரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த இது மாதிரியான சம்பவங்கள் எல்லாவற்றிலையும் அந்த குற்றவாளிகளை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. இது செய்தி, இது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த செய்தியை சோசியல் மீடியாக்கள்லையும் அந்த பேரண்ட்ஸ், அந்த ஸ்டூடெண்ட்ஸ், இதை ஒரு ஒரு பொலிட்டிக்கலாக பார்க்குறவங்க என்ன மாதிரி அணுகியிருக்காங்க அப்படிங்கிறத கமெண்டில் தெரிவித்த ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி போகிறேன். இதிலிருந்து உங்களுடைய மனநிலையை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதற்காக தான் அந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒருத்தங்க எழுதியிருக்காங்க, இது பொய்யா இருந்துச்சுன்னா இந்த சம்பவம் எக்ஸாம் அன்னைக்கு நடந்தா ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம், கட்டணம் அப்படிங்கிற பேர்ல கொள்ளையடித்தால் இந்த நிலைமை தான் வரும் அப்படின்னு ஸ்கூல் மேல ரொம்ப கோபமா இருக்கிற ஒரு பேரண்ட் எழுதியிருக்கிறாரு. ஒரு ஸ்டூடெண்ட் RIP இங்கிலீஷ் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் இங்கிலீஷ் மேல இருக்கிற அவங்களுடைய அந்த வெறுப்பை காட்டியிருக்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட், சூப்பர் ஸ்டூடெண்ட் தான் எக்ஸாமுக்கு பயந்து பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி ஸ்மைலி போட்டிருக்காங்க. ஒரு நபர் எழுதியிருக்கிறாரு, இவர் காமன் மேன் போல இருக்கு, தீபாவளிக்கு இன்னும் பல மாதங்கள் இருக்கேப்பா. இவர் இந்த சம்பவத்தை காமெடியா பார்க்கிறார். பள்ளிக்கு குண்டு வைக்க அளவுக்கு இங்கு இன்னும் மனிதாபிமானம் செத்து விடவில்லை அப்படின்னு ஒரு நபர். இவரும் அந்த ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்பி இருக்கிறவர்கிட்ட இப்படியான பதிலை நம்ம எதிர்பார்த்திருக்க முடியாது. கண்டிப்பாக பிள்ளைங்களை அனுப்பி வச்ச பெற்றோர்னால இதை ஒரு சாதாரணமாக எடுத்துகிட்டு போக முடியாது. இவர் ஒரு காமன் மேனாக இருப்பார்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம், இவங்க தான் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். இவர் தான் அரசியல், எல்லாத்துலேயும் அரசியலை பார்க்குறவர். விடியல் கோமாளி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி அவர் கிண்டல் பண்ணியிருக்கிறாரு. ஒருத்தர் இருக்கிறாரு, ஐயா தேர்தல் வருது இல்லை, இது மட்டும் இல்லை இதுக்கு மேலேயும் கிளப்புவானுங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம், ஒரு பேரண்டோட மனநிலை இதுதான். ஒரு குழந்தைய அனுப்பியிருந்த அந்த பேரண்ட் எவ்வளோ தவிச்சு போனாங்க. அவங்க எழுதுகிற கமெண்ட் எப்படி இருக்குன்னா, வதந்தியா இருந்தா குற்றவாளியை பெற்றோரிடம் ஒப்படைக்கும், அவர்கள் தரும் தண்டனை பயங்கரமாக இருக்கும். இதுதான் உண்மையிலேயே ஒரு குழந்தைய அனுப்புன ஒரு பேரண்டோட எண்ணமா இருந்துச்சு. ஏன்னா
என்ன ஆகுமோ, ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா, இந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவங்க அதை நினைச்சு பார்க்கறதுக்கே தயாரா இல்லை. அவ்வளோ ஒரு ஒரு கொடூரமான சூழலை இன்னைக்கு இந்த செய்தி வந்து உருவாக்கிருச்சு. ஒரு ஸ்டூடெண்ட் எழுதியிருக்கிறாரு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் வாய்ஸ் டெஸ்டில் இருந்து தப்பிச்சிட்டோம் சாமி, படிக்கவே இல்லை அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஐ எம் அ ஸ்டூடெண்ட் அண்ட் எஸ் பிகாஸ் ஆஃப் தி சுச்சுவேஷன் ஐ ஸ்கிப்டு மை மேத்ஸ் டெஸ்ட். அவர் அவர் டெஸ்ட்டை தவிர்த்துட்டாரு. அது ரொம்ப ஹாப்பியாக இதில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, என்னங்கடா குஷி மூவி ஸ்டோரியா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணியிருக்காப்புல. ஒரு கமெண்ட், பாம் இருக்குதா இல்லையா, இல்லை எடுத்தாச்சா, அதை சொல்லுங்க, படன்னு மனசு பதறுது, ஏதோ நடக்க போகுது, பாம் வச்சவன் கை காலை உடையுங்க. இது ஒரு பேரண்ட் எழுதியிருக்கிற ஒரு கமெண்ட் இருக்கிறது படிக்கும்போதே புரியுது. ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தருடைய கமெண்ட் இது, ட்ராமா பை கவர்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அதுக்கு கீழே ஸ்டூடெண்ட் பார்த்த வேலையா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. இந்த டிராமா பை கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு. அதுக்கு கீழே இன்னொருத்தர் எழுதியிருக்கிறாரு. அதுக்கு பதில் சொல்ற விதமா, ஜெயலலிதா டிராமா போடும்போது வாயை மூடிக்கொண்டிருந்தாய் நீ, இது மக்களுக்கான அரசு, அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் பேதம் உனக்கு தெரியல அப்படின்னு போட்டிருக்காரு. அதுக்கு இன்னொரு கமெண்ட் அதுக்கு கீழே வந்திருக்கு, என்ன ஒரு புத்திசாலித்தனம், டுமாரோ இன்டெலிஜென்ட் பீப்புள் லைக் யூ வில் கிவ் பிரஸ் மீட் சேயிங் சட்ட ஒழுங்கு கெட்டு விட்டது, நாளைக்கு எல்லா சட்ட ஒழுங்கும் கெட்டு விட்டதுன்னு நாளைக்கு எல்லாருமே கதற போறாங்க அப்படின்னு இந்த மாதிரியான கமெண்ட்டும் அதில் போடப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் ஒருத்தர் மறுபடியும் அரசியல் பண்ண நினைக்கிற ஒருத்தர், டிஎம்கே கவர்மெண்ட் சூப்பரா, இதுல கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல, ஒரு புரளியை கிளப்புறதுக்கு ஒரு ஆள் கிளப்புறாரு, அதுக்காக கவர்மெண்ட் இன்னைக்கு இதுக்காக ஏறக்குறைய 100கணக்கான காவல்துறை, இன்டெலிஜென்ஸ், பாம் ஸ்குவாடு இவங்கெல்லாம் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்கூலா ஏறி இறங்கி இதெல்லாம் செக் பண்ணியிருப்பாங்க. அசம்பாவிதம் இல்லைங்கிறதுனால இன்னைக்கு நைட்ல இது பெரிய செய்தி இல்லை. ஒருவேளை ஏதாவது ஒன்று நடந்திருந்தா இந்த செய்தி எவ்வளவு பெரிய செய்தியா மாறி இருக்கும், எவ்வளவு பெரிய இழப்பா மாறி இருக்கும், இதை தடுக்க போன அவங்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பா இருந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி அவங்க போனாங்க, அவங்க கடமையை செஞ்சாங்க. ஆனா இதுல கவர்மெண்டோட தப்பு எங்க இருக்குன்னு தெரியும். வதந்தின்னு அசால்ட்டா விடாதீங்க, இது எச்சரிக்கை மாதிரி கூட பண்ணிருக்கலாம். எல்லா ஊர்லயும் பார்டர்ல வர வண்டி, பஸ், லாரி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா செக் பண்ணி அனுப்புங்க. உயிர் போனதுக்கு அப்புறம் அழுதுறதுக்கு முன் நடவடிக்கை அதிகமா பண்ணுங்க அப்படின்னு ஒரு காமன் மேனா இதை பத்தி ஒரு எச்சரிக்கை அலர்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் எழுதியிருக்காரு, பிஜேபி காரன் ஆர்எஸ்எஸ் காரன் எல்லாம் சேர்ந்து பண்ணுவானுங்க அப்படின்னு. இது எப்படி ஒரு கண்மூடித்தனமா டிஎம்கே எதிர்க்கிறது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதுக்கும் பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு சம்பந்தமும் இருக்க போறதில்லை. இது எவனோ ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனோ இல்லை விளையாட்டுத்தனமாகவும் யாரோ ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கு பின்னாடி பெரிய உள்நோக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் உள்நோக்கம் இல்லாமல் பண்ற இந்த மாதிரியான சாதாரண விஷயங்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. இன்னைக்கு படிக்க போன அந்த பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய உளவியல் தாக்குதல், அதை அனுப்பி வச்ச பெற்றோர்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய மன நெருக்கடியை உண்டாக்கியிருக்கும். 10th எக்ஸாமுக்கு 12th எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த நாள் உண்மையிலே ஒரு கால விரயம். இந்த நாள் முழுசா வேஸ்டா போயிருக்கும், அவங்களால படிச்சிருக்க முடியாது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் எழுதியிருக்கிறாரு, ஆர்எஸ்எஸ்ஸின் அசுர வளர்ச்சி, காவல்துறை அதிகாரிகள் மற்றும் திமுக அரசும் பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸ் கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. இதுவும் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கமெண்ட். இதுக்கெல்லாம் எதுக்காக இப்படி அவங்களுடைய தனிப்பட்ட வன்மத்தை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி எழுதுறாங்கன்னு தெரியல. இப்படியான கமெண்ட்கள்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரியான குற்றங்கள் வருங்காலங்களில் ரொம்ப அதிகமா இருக்குங்கிறது மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லார்ட்டையும் ஃபோன் இருக்கு, ஒரு மெயில் மூலமா மிகப்பெரிய மிரட்டலை எல்லாரும் விடுத்துற முடியும். ஆனா இந்த மாதிரியான குற்றம் செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை நம்ம கொடுக்கறது மூலமா மக்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தலாம். ஈஸியா பண்ணிட்டு ஒரு பெரிய சமூகத்தை பயமுறுத்திடலாம். நேர இழப்பு, ஒரு கால விரயம், மிகப்பெரிய சக்தியை இந்த ஒரு நாள்ல செயல்பட விடாம இருக்கிறது, இல்லைன்னா வீணா செலவழிக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் தடுக்கணும்னா இந்த விஷயங்களுக்கு தண்டனைகளை அதிகப்படுத்தலாம், சட்டங்களை இன்னும் கடுமையாக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய வேண்டுகோளாக இருக்கலாம். அப்புறம் இந்த விஷயங்களை செய்கிறவர்களுக்கு இது ஒரு காமெடி நினைச்சிட்டு பண்றவங்க, இல்லை உண்மையிலேயே மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இது மாதிரி பண்றாங்க, இல்லை உள்நோக்கமே இல்லாம ஒரு ஜாலி அப்படின்னு நினைச்சு பண்றாங்க அப்படின்னா உங்க காமெடிக்கும் உங்க ஜாலிக்கும் ஒரு அளவு இருக்குது.
இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யாதீங்க. இது வந்து சமூகத்திற்கு நல்லதல்ல. நீங்கள் திருந்த வேண்டிய இடம் இந்த இடம். உங்களால் மற்றவர்களுக்கு எவ்வளவு தொந்தரவு, எவ்வளோ பயம், எவ்வளோ பிரச்சனை இருக்குங்கிறத நீங்கள் அறிய வேண்டும். இந்த நபர்களுக்கு உங்ககிட்ட நீங்கள் இதை பார்க்கிறவர்கள் இந்த மாதிரியான சம்பவங்களை எப்படி நம்ம எதிர்கொள்கிறது, உளவியல் ரீதியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவுபடுத்தலாம். நம்ம தொடர்ச்சியாக பயணம் செய்யலாம். நன்றி, வணக்கம்.